ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற காமெடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க காமெடிக்குள்ள போயிடலாம். இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து அசந்து தூங்கிட்டு இருப்பாரு. இவர் பாட்டுக்கு ரெடியா இருப்பாரு. ரெடியானா இந்த கெட்டப்ல தான் இருப்பாரு. அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் பாட்டு பாடிட்டு இருப்பாரு. அவள் இல்லாமல் நான் இல்லைன்னு. ஹீரோ இப்ப திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பயந்துட்டு காலங்காத்தால ஏன் இப்படி அரைகுறையா ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம இப்படி இருந்தா தான் கெட்டப்பா இருந்தா தான் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் இதுலயே போய் அவள மயக்க போறேன் அப்படின்ற மாதிரி வருவாரு. இந்த மாதிரி டவல் மட்டும் கட்டிட்டு வெளியே வந்து நின்னுட்டு பைப்ல தண்ணி அடிச்சிட்டு வந்து அந்த அந்த ஹீரோயினை பார்த்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாரு. அவன் இன்னும் காணும் சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அண்ணன் தம்பி 3 பேர் இங்க வந்து நின்னுட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் அங்க வந்துருவாங்க. இவங்க 3 பேர் இங்க வந்துருவாங்க. உன்னை லவ் பண்ணா அப்படின்னு சொன்னா நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது இவனுங்களை வச்சுட்டு எப்படி ரொமான்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பாட்டு பாடலான்னு சொல்லிட்டு ஒரு பொய்யா அப்படின்னு சொல்லி கண்ணே கண்ணே உன் காதல் நாதான் என்று என்று அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி அந்த பைப்ல அடிச்சிட்டே இருப்பாரு. ஒரு குட்டி பையன் வந்து என்ன சொல்லுவானே, லூசு குடத்தை திருப்பி வச்சு அடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பையன் வந்து லூசு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு கோவம் வந்துடும். யாரை பார்த்து லூசுன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு குடத்தை வச்சு அந்த பையனை 2 அடியை போட்டுருவாரு. அந்த பையனுக்கு ஒன்று டக்குனு கோவம் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டவல் தானே கட்டிட்டு இருக்காரு. அந்த டவலையும் உருவி விட்டுருவான். உருவி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே வாமிட் எடுக்கிற மாதிரி பார்த்துட்டு ஓடிடுவாங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா 2 குடத்தை எடுத்து மறைச்சு வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரு. உனக்கு குட்டி பையன் என்ன சொல்லுவானா, இதெல்லாம் சும்மா என்கிட்ட அவன் போல இருக்கிற உனக்கு இருக்கு இனிமேதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். அதோட பார்த்தீங்கன்னா வேற 2 பேர் வருவாங்க. இப்படி வந்து இங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அடிச்சிட்டே இருப்பாங்க. அதான் நிக்கிறேன்னு தெரியுது அப்பயே அங்கேயே அடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி விரட்டி விட்டுட்டு இருப்பாரு. இப்போ இன்னும் 2 பேர் வருவாங்க. அவங்க 2 பேர் வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது 2 நம்ம குடம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. குடத்தை பிடுங்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் பிடுங்கிடுவாங்க. டக்குனு இவர் என்ன பண்ணுவாருன்னா அங்க நிக்கிற ஒருத்தவங்களோட புடவையை எடுத்து பிடுங்கி தன் மேல வந்து கவர் பண்ணிப்பாரு. பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாங்க. ஏமா ஏமா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேற மாதிரி அவங்கள்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அதோட அந்த பொண்ணு அந்த லேடி வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னங்க மானத்தையே வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் புருஷன்காரங்க வருவாரு. பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குட்டி பையன் போயிட்டு அவங்க அப்பா கூட்டிட்டு வந்திருப்பான். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறது ஃபுல்லா அவங்க அப்பா தான். அவர் என்ன சொல்வாருன்னா, என் பையன் அடிச்சது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டியோட மானத்தையும் வாங்கிட்டு இருக்கியாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவாரு. இவ்வளவு நேரமா ஒரே குடும்பத்துக்கு கூட தான் போட்டி போட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சுப்பாரு. அடியே முன்னாடி இந்த மாதிரி பண்றியா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் என்ன பண்ணுவாருன்னா, அந்த அடிப்பம் இருக்குல்ல அதை புடுங்கி இவர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 3 அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல, அவர்ல ஒருத்தர் மேல பட்டு அவர் பறந்து போயிடுவாரு. பார்த்தீங்கன்னா இப்போ வேகமா நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்போ உங்க பாட்டி கூப்பிடுவாங்க. எங்க போறேன்னு கேட்கும்போது நான் போய் பர்ச்சேஸ் பண்ண போறேன்னு சொன்னோன்னே, நீ வேற வேலை தான் பார்க்க போறேன்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி சரி போறது போறேன், இந்த நாயை கொஞ்சம் பத்தி விட்டு போ அப்படின்னு நாயை போ அப்படின்ற மாதிரி அவரும் விரட்டி விட்டுட்டு இருப்பாரு. டக்குனு அந்த நாய் பிடிச்சி கடிச்சு விட்டோன்னா ஐயோ கத்துவாரு. அப்ப அந்த பாட்டி என்ன சொல்றாங்க, உன்னையமா கடிச்சு விட்டுருச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னது என்னையமாவா, அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இது கடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது மாசத்துல மட்டும் 30 பேரை கடிச்சு வச்சிருச்சு இது அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப சலிச்சுப்பாங்க. சிரிக்கி அப்புறம் ஏன் அது கடிக்குதுன்னு தெரிஞ்சு என்ன எதுக்கு மாட்டி விட்டுன்னு சொல்லி கேட்பாரு. கருப்பா இருக்கவங்கள கடிக்காதுன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டு கருப்பா இருக்கவங்கள கடிக்காதுன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இவரும் கேட்பாரு. என்ன சிரிக்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கருப்பா இருக்கவங்க நாய் முக்கியம், நாய்க்கு பொறுத்தவரைக்கும் கறி தான் முக்கியம், உன்னோட வம்புக்கு வந்து நான் தான் இன்னைக்கு கிடைச்சா என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி இப்போ கோவப்படுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா என்கிட்ட கோவப்பட்டு ஒன்றும் பிரோஜனம் இல்லைடா, அந்த முக்கில் போனீங்கன்னா ஒரு டாக்டர் இருப்பான், அவன்கிட்ட போய் 24 ஊசி தொப்புல சுத்தி போட்டுக்க இல்லை அப்படின்னா விஷம் தலைக்கேறி வைத்தியமா தெரிஞ்சு நாயா பேயா போயிடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உழுந்துட்டு அந்த டாக்டர் தேடி வருவாரு. அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா போறேன் இந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போனோன்னே திரும்பவும் வாங்கிட்டோம் போலன்னு சொல்லி அடிக்கிறதுக்குள்ள அந்த பாட்டி அதுக்குள்ள எஸ்கேப் ஆகி உள்ள கதவே சாத்திக்கும். பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து இப்போ ஊசி போட்டுட்டு இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா பெரிய ஊசி எடுத்து செக்குன்னு குத்திட்டே இருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா 20 ஊசிக்கு 10 ஊசி போட்டல இல்லையா போதும் யா விடியா ஆட குரங்குன்ற மாதிரி இஷ்டத்துக்கு திட்டிட்டு இருப்பாரு. அதெல்லாம் முடியவே முடியாது, இன்னொரு 10 ஊசி போட்டே தருவேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. என்ன கேட்பாருன்னா இப்பெல்லாம் வந்துட்டு இப்போ நாய் கடிச்சா வந்து ஒரு ஊசி 2 ஊசி அப்படி முடிச்சுக்கிறாங்களே, அப்பதானே அந்த மாதிரி தொப்புள் சுத்தி இத்தனை ஊசி போடணுன்றதா இருக்கு, இன்னும் ஏன் அதையே பழசையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்வாருன்னா உங்க அப்பா பழசு அம்மா பழசு பொண்டாட்டி பழசு எல்லாத்தையும் விட்டுலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. பாத்து கேட்பாரு என்ன சொல்வாருன்னா பழைய ட்ரீட்மெண்ட் அப்படியே அப்படின்னா என் ஃபேமிலி மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இங்க பாரு வேலை செய்யும் போது நீ டென்ஷன் பண்ணினா மண்டை சூடேறி பைத்தியம் முடிச்சு உன்னை ஒரு வழி ஆக்கிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே அஜிஜோ இவங்கிட்ட பேசினா மொத்தமும் வீணா போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. இது இல்லாம நீ இனிமே டென்ஷன் ஆக்கணும் அப்படின்னா விஷ ஊசி எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லணும். உன்னை பார்த்தா ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே எனக்கு தெரியலடா, ஏமா மாப்பிலாம் வந்து மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாத்த ஆரம்பிச்சிருவாரு. பார்த்தீங்கன்னா இங்கே பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து ஒரு சத்தம் கேட்கும், டாக்டர் வெளியே வாயா அப்படின்னு கேட்கும்போது இந்த டாக்டர் என்ன சொல்லிட்டு போவார்னா வெளியே வராத இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மிரட்டிட்டு வெளியே வருவாரு. அதே கிளவி குரலா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்ப்பாரு. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளவி அந்த பாட்டி இருக்காங்க, அவங்க வந்துட்டு டாக்டர் சண்டை போடுவாரு. ஏன்னா நானா வந்து கேட்டா நீ காசு கொடுப்பியா இல்லாட்டி நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது இவங்க 2 பேருக்கு என்ன பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுட்டு கேட்பாரு. பாட்டி இப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து 30 பேர் நாய் கடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்கேன், 22 பேருக்கு மட்டும் தான் நீ காசு கொடுத்துருக்க, பாதி மீதி இருக்கு 8 பேருக்கு எப்போ காசு கொடுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒருத்தர் மாடசாமின்னு ஒருத்தர் அனுப்பி வச்சேன், அவனுக்கு நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம், அந்த காசு எப்போ எனக்கு தரப்போற, இங்க பாரு ஒழுங்கா நீ காசு தரல நம்ம வியாபாரத்தில் விரிசல் விழுந்துரும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்கும். விரிசலா அதை வர அப்படின்ட்டு அவர் வருவாரு. பாத்துட்டு இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா பாட்டி பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கும். அப்போ அவர் பிடிச்சி ஓடாத அந்த பாட்டியை பிடிச்சி வச்சுட்டு இப்போ இந்த டாக்டர் என்ன சொல்வாருன்னா என் மொட்டையும் ஊசியும் பார்க்கும்போது உங்க எனக்கு சந்தேகமா இருந்துச்சு, இன்னைக்கு அறுவை சிகிச்சை உனக்கு என் கையில தான் அப்படின்னு சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா சும்மா போயிட்டு இருந்தவன வந்துட்டு சூன்னு ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையே நாசமாக்க பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுவாரு. 2 பேரும் அவர்கிட்ட எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த காமெடியிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ பேய்களோட பேசுற ஒரு கெட்டப்ல தான் அவர் இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இவர் பேய்களோட பேசுவார். இங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் வாங்க முடியும், அதாவது பேய் யாருக்காவது பிடிச்சிருந்தா அவங்க வந்து விரட்டி விடுறது தான் இவரோட வேலையா இருக்கும். நீங்க தான் அப்பாயின்மெண்ட் போட்டவங்களா உள்ள வாங்க டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு, அதாவது பேய் கிட்ட பேசுறவங்க உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு கூட்டு வருவாங்க. இப்போ ஒரு பொண்ணு தான் வந்து உட்கார வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மெயினா பேச மாட்டாங்க, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா கிட்ட விசாரிப்பாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு நாள் காலேஜ்ல வந்து எல்லாரோடய சேர்த்து என் பொண்ணு வந்து பிக்னிக் போயிருக்கா. அங்க வந்து பார்த்தீங்கன்னா போனவங்க வந்துட்டு திரும்ப வந்ததுல இருந்து நார்மலாவே இல்லை, என்னமோ பேசுறா, இப்போ ஒரு மாதிரியாவே சிரிக்கிறா, வீட்லயே படுத்து தூங்குறதுல எப்போ பார்த்தாலும் முருங்கை மரத்துல இப்போ தூங்கிடுறா, இவளுக்காகவே வீட்டில் இப்போ நாங்கள் 4-5 முருங்கை மரமே நட்டு வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் லைட் இருக்குல்ல, அந்த லைட்டை பிடிச்சி அமுத்துறோன்னு பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். உடனே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லும்போது குழந்தைய விட்டுட்டு எப்படி நான் வெளியே போகிறதுன்னு கேட்பாங்க. உடனே அங்கிருந்து ஆளுங்களை வந்துட்டு உங்கள் பிள்ளையோட நன்மைக்காக தான் சொல்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களை கூட்டு போவாங்க. தனிப்பட்ட முறையில் அந்த பொண்ணு கிட்ட விசாரிப்பாரு. பாப்பா உன் பேர் என்னம்மா அப்படின்னு வர கலா, என்ன படிச்சிருக்க, பிகாம், ஏதாச்சும் காலையில் சாப்பிட்டியா இல்லை, ஏதாச்சும் சாப்பிட்றியா வேண்டாம், பால் குடிக்கிறியா வேணாம், காஃபி டீ வேணாம், பாதாம் கீர் அதுவும் ஐஸ் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசும், பாதாம் கீர் ஐஸ் போட்டதா அப்படின்ற மாதிரி அவர் முடிப்பாரு. எனக்கே தரமாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்புறம்
அப்புறம் எதுக்கு கடை போட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது கடை போட்டு உட்காந்துருக்க மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெயராம் வந்து ஆவியா இருப்பார். அவர் ஆல்ரெடி அங்கே நின்றுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். அவர் சிரிக்கும் போது யார் அவன் சிரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் தான் சிரிச்சேன்னு அவர் சொல்லுவார். நீ தானே யாருன்னு சொல்லிட்டு அங்கே பேச்சு கொடுக்கும்போது நான் தான் சிரிக்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வேற வந்துட்டு இருக்கும். உன்னை இல்லை மணி கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கேட்கவே கேட்காது. சொல்றது எதுவுமே அந்த பொண்ணு கேட்காது. இவ்வளோ பெரிய கடையை திறந்து வச்சிருக்கேன், கல்லால வேற உட்காந்துருக்கேன், பாதம் கீர் கேட்டால் மட்டும் இல்லைன்னு சொல்கிறேன். இது கடை கல்லாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டே இருப்பார். இது கடையில் ஜெயராம் வந்து அவர் சில்மிஷம் பண்ணி அவர் கவனத்தை வர திருப்பிட்டு இருப்பாரு. சொல்லுவாங்க ஏமா இது ஜூஸ் கடை இல்லமா பேயோட பேச்சுவார்த்தை நடத்துற இடம் அப்படின்னு சொல்லுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா ஜெயராம் என்ன பண்ணுவாருன்னா அந்த பொண்ணு மேலே பிடிச்சி தள்ளி விட்டுவார். போய் விழுத்துட்டு என்ன கட்டியா பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓங்கி ஒரு அறையை போட்டுரும். அதோட பார்த்தீங்கன்னா இவர் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பார். இப்போ யார் பேய் யார் எங்கிருந்து பேசுறான்னு இப்போ உண்மையிலேயே புரியாது. அதோட அவங்க அம்மாலாம் உள்ள வந்துருவாங்க. சமாதானப்படுத்த பார்த்தா அந்த பொண்ணு அடங்கவே அடங்காது. அடுத்தாப்புல வருவாங்க பாதாங்கீர் வாங்கி வைக்கிற அப்படி இப்படின்னு அவர் பயங்கரமா மிரட்டி விட்டு போயிடும். அடுத்த சைட்ல பார்த்தீங்கன்னா இவர் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு வருவார். உட்காரும் போது பார்த்தீங்கன்னா உட்கார மாட்டாரு. எந்திரிச்சுட்டு சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற இடம் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. கல்லா இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இங்கே உட்காருவோம் இதான் இங்கே தான் வெளிச்சம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல உட்காந்து செட் பண்ணிப்பாரு. கடையில் இருக்க சர்வர் என்ன சொல்வார்னா இவ்வளோ இடத்த விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்று இவர் என்ன சொல்வார்னா வாஸ்துப்படி வடக்கு பார்த்து உட்காந்தாதான் வயிற்றுல போடுறது செரிக்கும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே பீஸா இருக்கா பர்கர் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. அதெல்லாம் இல்லைங்களே அப்படின்னு வேறு என்ன தான் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இட்லி வடை சாம்பார் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சொல்லுவார். அப்போ தெரியுது இல்லை எல்லாத்துலையும் ஒரு செட்டை கொண்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவார். பார்த்தீங்கன்னா அவர் சரி எடுத்து வரேன்னு சொல்லிட்டு போவார். அதோட போன ஒரு திரும்ப வந்து இவர் குனிஞ்சு ஜூமில் பார்த்துட்டு போவார். இதுக்கு இவ்வளோ கிட்ட வந்து பார்த்துட்டு போகிறான் ஒரு வேலை நம்மளை பற்றி தெரிஞ்சவனா இருப்பானோ சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாரு. இப்போ போன ஒரு பார்த்தீங்கன்னா நேராக ஒரு முதலாளி கிட்ட போய் பேசுவார். என்ன சொல்வார்னா முதலாளி அங்கே உட்காந்துருக்கானே அவன் வந்து அலாட் ஆறுமுகம் அவன் வந்து ஒன்றா நம்பர் ஃப்ராட் பையன் அவன் கேட்கறதெல்லாம் வித்தியாசமாகவே இருக்கு அவன் மேலே நல்லா கண்ணு வைக்கணும் அவன் ஏதோ ஒரு வேலை பக்கத்துக்காக தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ முதலாளி என்ன சொல்வார்னா ஹோட்டலில் உள்ள எல்லா கேமராவையும் அவன் பக்கம் திருப்புங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் கேட்பார் நம்ம ஹோட்டலில் ஏது கேமரான்னு சொல்லும்போது நம்ம கண்ணு தாண்ட கேமரா ஹோட்டலில் உள்ள எல்லாரும் கவனத்தையும் அவர் மேலே வைங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு சொல்லியிருப்பாரு. போது அவன் எப்படி தப்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லுவார். சரி சரி நீங்கள் அவனே கவனிச்சிட்டே இருங்க நான் கேட்ட ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போவார். இருக்கிற பரோட்டா இட்லி பொங்கல் எல்லாத்தையும் கொண்டு வைப்பாங்க. அப்படியே அள்ளி சாப்பிடுவார். அவ்வளோத்தையும் சாப்பிட்டு பெருசாக ஏப்ப விட்டு உட்காந்துருப்பாரு. இவங்க எல்லாம் அப்படியே ஆச்சரியமா அவரே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ எல்லாரும் நிமிந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவரே பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. ஓ எல்லாம் அலர்ட்டா இருக்கீங்களா இந்த அலர்ட் ஆறுமுகம் எப்பவுமே அலர்ட்டா தாண்டா இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா அப்படியே நிலையிற மாதிரி கையை தூக்கிட்டு என்ன பண்ணுவாருன்னா அந்த மேலே தான் சுவிட்ச் போர்டு இருக்கும் டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணி விட்டுவாரு. இப்போ உண்மை என்னன்னா இவர் வந்து இப்படி இடத்த தேடி வந்து உட்காந்து என்னன்னா எங்க லைட் இருக்கும் அந்த லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி வந்து உட்காந்து கைவரிசை காட்டுறதா இவரோட பிளான். அதே மாதிரி இப்போ லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவாரு. பார்த்தீங்கன்னா அதை விட என்ன சொல்றது அது உடனே அங்கே ரெண்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு என்ன சொல்லணும் திடீர்னு லைட் எரிய ஆரம்பிச்சிடும் கரண்ட் வந்துருச்சு கையை அப்படின்ற மாதிரி அதுக்கு ரெண்டு பேரும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ லைட் வந்திருக்கும் லைட் வெளிச்சம் வந்தோட பார்த்தீங்கன்னா ஆள் இங்கே இருக்க மாட்டாரு. உடனே இப்போ எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க நல்ல எங்க காண போயிட்டான் நல்ல வேலை முதலாளி வந்துட்டு தின்னுட்டு மட்டும் போயிட்டான் எந்த பொருளையுமே எடுத்துட்டு போல எல்லா பொருளும் இங்கே தான் இருக்குன்னு நம்ம சும்மாவா இவ்வளோ அலர்ட்டா இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இப்போ முதலாளி போய் உட்கார போவார். அது கல்லால பார்த்தீங்கன்னா கல்லா இருக்காது. அந்த சார் ஐயோ கல்லா உட்காரன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாரு. இவர் என்ன பண்ணிருப்பாரு கல்லா பட்டி தூக்கிட்டு வந்திருப்பாரு. அதோட இப்போ எண்ணி பார்த்துட்டு மொத்தம் 2400 உசுர பணையை வச்சு கரண்ட்ல கையை வச்சதுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன். இதில் வந்து அவரே பாராட்டிப்பாரு. இதே அலாட்டு ஆறுமுகம் இருட்டில் உனக்கு நல்ல கண் பார்வையும் திருட்டில் நல்ல மூளையும் உனக்கு வேலை செய்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் அசைக்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாரு. என்ன கோவமா இருக்கும் அப்படின்னா ஹோட்டலுக்குள்ள வந்தவொடனே இங்கே வேற இடம் பாருங்க அப்படின்னு மரியாதையை சொல்லியிருந்தா வேற இடம் பார்த்துப்போம் எங்ககிட்டயே செக்கப்பா யார்கிட்ட அப்படின்ற மாதிரி இப்போ இந்த வேலையை முடிச்சிருவாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு பொண்ணு அங்கே குடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நினைச்சுப்பாரு. ஏன்னா ஹீரோனோட அப்பா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா என் பொண்ணு வந்து உனக்கு தான் கட்டி கொடுத்து அவனை இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டா அதனால என்ன பண்ணா அவள் குளிக்கும் போது நீ அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்புறம் அவளை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி ஆயிரும்ல அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவே வந்து ஐடியா கொடுத்ததால இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா பாத்ரூம்குள்ள கொஞ்சம் மெது வெட்டி பார்த்துட்டு கதவை தந்துட்டு அவர் பாட்டுக்கு உள்ள போயிடுவாரு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்த அவங்க பொண்ணோட அப்பாவே அதாவது ஹீரோனோட அப்பாவே என்ன பண்ணுவாருன்னா கதவை மூடி டைட்டா கையை வச்சு பிடிச்சிட்டு எல்லாரும் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு பாட்டி நீ எந்த வேலையாக இருந்தாலும் அதை விட்டுப்பிடிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. எல்லாருமே இங்கே வந்துருவாங்க. இப்போ வடிவேல் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஈரத்தில் 3 தடவை வலிக்கி உழுவார். அதுக்கப்புறம் தட்டி தடுமாறி எந்திரிச்சு நிப்பாரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என் பொண்ணு குளிக்க உள்ள போயிருக்கா என் மருமகனும் உள்ள போயிட்டான் என் பொண்ணு மானபங்கப்படுத்திட்டா இப்போ என் பொண்ணு யாரு தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. வடிவேல் என்ன சொல்லுவார் இப்போ என்ன நடக்காதது நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்னது நடக்காதது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓங்கி அறைய விட்டு கதவு திறந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பேய் அரைஞ்ச மாதிரி வந்து வெளியே வந்து விடுவாரு. அதோட பாரு தப்பு செஞ்சவன மூஞ்ச பாருங்க அப்படியே பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது வடிவேலுக்கு வந்து கோவம் வந்து அவர் என்ன சொல்வாருன்னா என் ஃப்ரெண்டு ஒன்றும் மான கட்டவும் கிடையாது இப்போ என்ன அதே பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டணும் அவ்வளோதானே இப்பவே கட்டுமா அப்படின்னு சொல்லிடுவாரு. இன்னும் தாலி கட்டவே மாட்டேன் அடம்பிடிப்பாரு. நீ கட்டு நீ எங்க வச்சு அவளை பாத்தியோ அதே இடத்துல போய் தாலி கட்டி கூட்டுவா அப்படின்ற மாதிரி இவர் அனுப்புவாரு. சத்தமா இருக்க ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து அங்கிருந்து வந்துட்டு இருப்பாங்க. இங்க என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து வடிவேல் அப்படியே ஷாக் ஆயிடுவார். அப்போ இங்க யாரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே வேற யாரும் இருப்பாங்க அப்படியே உடஞ்சு போய் இப்போ நின்றுட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயின் வந்து கேட்பாங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாதுமா அண்ணன் தான் திடீர்னு உள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ அசிங்கமா இருக்கு ஒரு பொண்ணு குளிக்கும்போது இப்படியா பண்ணுவேன் உனக்கு கல்யாணம் ஆசை வந்துச்சு டக்குன்னு ஒரு பொண்ணை பாருன்னு சொல்ல வேண்டியதானே இப்படியா பண்ணுவேன் உன்னை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்குன்னு அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் பொம்பளை தான் இப்படி அலையிற உன்ன மாதிரி மோசமான ஆனால் நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் வந்து லிவிங்ஸ்டன் ஒரு மூஞ்சி வைப்பார் பாருங்க. அதை பார்த்தோம்னா ஏன்னா அவர் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குமா அவர் அந்த ஃபேஸ் கட்ட பார்த்தோம்னா அப்படியே குபீர்னு நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது. அதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க பாட்டுக்கு திட்டிட்டு என்ன சொல்லுவாங்க அப்பா நீங்கள் தான் இந்த குடும்பத்துக்கு பெரியவர் நீங்களாவது புத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது இனிமேல் சொல்றதுக்கு என்னமா இருக்குன்னு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் அப்படியே ஹீரோ முறைச்சிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா அவர் துரத்தி படிப்பாரு. அதோட இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு பிடிப்பாங்களா அவங்க கிட்ட வந்து ஒரு பாம்பை கேட்பாங்க. இப்போ விஷத்தெல்லாம் பிடிக்கிட்டே எல்லாம் பிடிக்காச்சு வாங்கி தச்சாச்சு அப்புறம் என்ன இன்னும் இஸ்திரி எல்லாத்தையும் பண்ணியாச்சு நீ இஸ்திரி போட வேண்டியதான் பாக்கி இருக்கு அப்படின்னு இஸ்திரி போட்டால் வந்து பாம்பு செத்து போயிடும் குறா பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பை வாங்கிப்பாங்க. பண்ற வேலை ஹீரோக்கு சுத்தமா புரியாது. என்னடா பண்ணிட்டு இருக்க இப்போ பாம்பை வச்சு என்னடா பண்ற அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ண போறான் நம்ம வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு பாம்பு புத்து இருக்கு தெரியும்லன்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்வாரு. அந்த புத்துல இந்த பாம்பை வந்து கலத்துற
போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால என்னன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் விடிஞ்சாவது வெள்ளிக்கிழமை விடிஞ்சதுனா வந்து இந்த புத்துக்கு வந்து பால் ஊத்த வருவாங்க. உன் பாட்டி வரும். ஆமான்னு சொல்லுவாரு. அது கூட சேர்த்து உன் ஆளும் வரணும்னு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துரும். அப்ப பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அந்த புத்துல ஏதாவது ஒரு புழு பூச்சி வந்து நீ பார்த்திருக்கியா? பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லுவாரு. இத கொண்டு போய் அப்ப விடுறோம். பால ஊத்துன உடனே இது கோவத்துல வெளிய வரும் அப்படின்னு சொல்லி இவர் கதை என்னென்ன ஸ்கிரிப்ட் அத சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு வெளிய வந்த உடனே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பதறுவாங்க. அப்ப என்ன நடக்கும்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாரும் போய் அத அடிக்க போவாங்க அப்படின்னோனே, ஆஹா அதான் நடக்காது. வெள்ளிக்கிழமை அதுவுமா இந்த மாதிரி அடிக்கக்கூடாது. அது உயிரோட புடிச்சு கொண்டு போய் வேற இடத்துல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் பாட்டி சத்தம் போடுவாங்க. ஆமா அப்படின்னு ஹீரோவும் சொல்லுவாரு. அப்ப போய் இத புடிச்சு விட வேண்டியதுதானே. அதான் பல்லு தான் புடுங்கியாச்சுல. அதுல விஷம் இருக்காது. யார் வேணாலும் தூக்கி போடலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, அது உனக்கு மட்டும் தான் தெரியும். அங்க இருக்கவங்க யாருக்கும் அது தெரியாது. அப்புறம் அதனால என்ன நடக்கும்? இன்னும் ஏன்டா இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்வாருன்னா, இப்ப எல்லாரும் பதட்டத்தோட பயந்து நிக்கும்போது நீ என்ன பண்றன்னா, அப்படியே வந்துட்டு அந்த பாம்ப புடிச்சு அப்படியே நீ அப்படியே ஒத்த கையில தூக்கி வீசும்போது பார்த்தீங்கன்னா, உன் ஆள் அங்கேயே மயங்கிரும். அதுக்கப்புறம் என்ன ஜாலி தான் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோ இப்ப கையில பிடிக்க முடியாது பார்த்தீங்கன்னா, இப்ப மறுநாள் ஆயிடும். இப்ப எல்லாரும் அவங்க நெனச்ச மாரியே இப்ப பாட்டியும் வருவாங்க. அவங்க ஆளும் வருவாங்க. ஹீரோயின் வருவாங்க. புத்துக்கு வந்து பால் ஊத்தவும் வந்துட்டு இருப்பாங்க. அது ஊத்தும்போது பார்த்தீங்கன்னா, நெனச்சது போலவே பால் ஊத்துனோனே இப்ப பாம்பு வந்தோனே பார்த்தீங்கன்னா, பாட்டி முதற்கொண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. உடனே இப்ப ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன கேட்பாருன்னா, பாலுக்கு தானே அதாவது பாம்புக்கு தானே பால் ஊத்துறீங்க. இப்ப அது வெளிய வந்தோனே ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, திடீர்னு வந்து நின்னா பயமா இருக்காதா அப்படின்னு சொல்லி இப்ப பாட்டி சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் இப்ப என்ன பண்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா குடுப்பாரு. அந்த மாரி வெள்ளிக்கிழமைலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோனே, சரி அப்ப அது யாராவது அப்படியே அங்கிருந்து அழகா தூக்கி வேற இடத்துல கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, ஹீரோயின் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. இப்ப நல்ல பாம்பு வந்து உயிரோட பிடிக்கிறது அது யாரால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்துட்டு என்ன கெட்டப்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த கெட்டப்ல வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, ஏன் எல்லாம் பதட்டமா இருக்கீங்க? இப்ப பாம்பு பிடிக்கணும் அவ்வளவுதானே. இப்ப நான் பிடிக்கிறேன் அப்படின்னு இப்ப மாமனார் என்ன சொல்லுவாருன்னா, மாப்பிள அது வந்து நல்ல பாம்புன்னு சொல்லும்போது, நல்ல பாம்பா? மாமா எனக்கு வந்து அனகோண்டாவே எனக்கு அட்டைப்பூச்சி மாதிரி. இதெல்லாம் எனக்கு மண்புழு ஜுஜுபி அப்படின்னு சொல்லுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப என்னோட வீரத்த பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, முருகேசனோட வீரத்த பார்க்க இன்னைக்கு தான் எல்லாருக்கும் ஒரு சரியான வாய்ப்பு அப்படின்னு இப்ப வடிவேலும் பேசிட்டு இருப்பாரு. இவர் உடனே அங்க இருந்து இந்த மவுத் ஹண்ட்ரட்ல அத எடுத்து இப்ப வாசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அப்ப அத எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாரு. இங்க தான் சரியான காமெடியா இருக்கும். அது உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு ஜாலியா வாசிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப பக்கத்து ஓட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதுலருந்து இன்னொன்னு அத பார்த்தோனே அவர் வாசிக்கிறதே நிப்பாட்டிருவாரு. உடனே வடிவேல் தான் திரும்ப அந்த மவுத்த அந்த வாய்க்கிட்ட கொண்டு போய் வச்சோனே அவர் வாசிக்க ஆரம்பிச்சுட்டு வாசிச்சுக்கிட்டே அவர்ட்ட கேட்பாரு. எப்படின்னா, ஒண்ணு தான் சைகையால ஒண்ணு ஒண்ணு தானே இருக்கணும். இன்னொன்னு என்ன வந்திருக்கு? எது ஒண்ணு அப்படின்னு சொல்லி அவரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ரொம்ப நேரம் இப்ப வாசிச்சிட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துரும். எவ்வளோ நேரம் மேம் வாசிச்சிட்டே இருப்பா. புடிச்சு தூக்கி போடு போ அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு வந்து இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி நேரத்துல நம்ம அவசரப்படக்கூடாது. அறிவை யூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது, எதுக்கு எது ஒரிஜினல் பாம்பு, எது டூப்ளிகேட் பாம்பு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிரும் இவங்க எல்லாம் நடிக்க தான் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு பாம்ப வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. இவர் வந்து அசைற மாரியே தெரியல. டக்குன்னு இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஆம்பள தைரியம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேரா போவாங்க. போயிட்டு ஒரே நேரத்துல 2 பாம்பையும் ஒரே நேரத்துல பிடிச்சிருவாங்க. பிடிச்சு அப்படியே தூக்கி போடும்போது பொம்பளைங்க கூட அமைதியா இருப்பாங்க. இந்த ஆம்பளைங்க 3 பேர் நின்னுட்டு ஒரு மாரி ஆன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதோட இவர் வந்து நின்னுட்டு இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, படையப்பா மாரி துணி போட்டா மட்டும் பத்தாது. துணிச்சலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்ப இதுங்களுக்கு ஒரு மாதிரி ஆயி போயிடும். அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா, இப்ப வடிவேலு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து பரிமாறிட்டு இருப்பாங்க. அது பார்த்தா அவர் ஒய்ஃப் நினைச்சா ஒய்ஃப் இருக்காது. அந்த வீட்ல வேலை செய்றவங்களா இருப்பாங்க. பரிமாறும்போது நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற சொல்லுவாங்க. இங்க பாரு ஒரு வீட்ல வேலை செய்யும்போது வேலைக்காரியா இருந்தா மட்டும் பத்தாது. அந்த வீட்ல உள்ள ஆளுங்க இல்லாத நேரம் இருக்கிற பொருளெல்லாம் வலிச்சு வாயில போட்டு உடம்ப தேத்தினா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லுவாரு. சரிங்க அப்படின்ற மாரி அவங்களும் சொல்லிப்பாங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. பழகிக்க அப்படி அப்பதான் இந்த மாரி பார்க்குற கண்ணுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வயத்தற அப்படின்னா வேணாங்கன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமா ஊட்டி விடுவாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆள் வந்து சொல்லுவாங்க பஞ்சாயத்து வந்திருக்கு முருகேசனை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாய் சோறு சாப்பிட விட மாட்டாங்கன்னு பேசிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோயின் வந்து என்ன ஏதோ போஸ்ட் வந்திருக்குன்னு சொன்ன மாதிரி பஞ்சாயத்து வந்திருக்குன்னு வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்ப என்ன விளக்கம் சொல்லுவாருன்னா இந்த ஊர்ல வந்துட்டு எந்த எவன் வீட்ல என்ன நடந்தாலும் நம்ம முருகேசன் தான் வந்து தீர்ப்பு சொல்லுவான். இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல காலங்காலமா தொன்று நடந்து வர பழக்கம் அப்படின்னு சொல்லுவாரு. தீர்ப்பு சொல்லணும் ஏதோ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் மனுநீதி சோழன் அப்படி தீர்ப்பு சொல்லுவான் அப்படி இப்படின்னு அங்க பேசிடுவாரு. அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதோட இவர்கிட்ட வந்து விவரத்தெல்லாம் சொல்லிடுவாரு இப்ப ஹீரோ கிட்ட. பஞ்சாயத்துல கலக்குன்னு கலக்கிடணும். ஏன்னா உன்னை பத்தி மகேஸ்வரிட்ட பயங்கரமா சொல்லி வச்சிருக்கேன்னு வந்து சொல்லும்போது இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த தீர்ப்பு சொல்றதுக்கான அந்த கெட்டப்ல வருவாரு. வந்தாச்சுல என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அங்க ரெண்டு ஒரு ஆணும் ஒரு பொண்ணு நின்னுட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா வந்து நாங்க 2 பேர் காதலிக்கிறோம்னு சொல்லுவாங்க. உன் காதலை எதிர்த்தது யாரு? அண்ணனா மாமனா மச்சானா யார் எதிர்த்தது? இந்த முருகேசன் இருக்க ஊர்ல காதலுக்கு எதிர்க்கிறவன் யாரு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு. நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லும்போது கேட்கவே மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க. அதை விட உங்களை யார் பிரித்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களை யாரும் பிரிக்கலங்கன்னு உடனே அவருக்கே ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா இது மாத்தி பேசுறாங்க. இப்ப வடிவேல் வந்து கோவம் வந்துரும். என்ன உங்களுக்காக சோஃபாவெல்லாம் கொண்டு வெளியே போட்டு செம்பெல்லாம் விலக்கி வச்சு பஞ்சாயத்து பண்ண இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க என்ன பிரச்சனை சொல்லி கேட்பாரு. என்ன உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது தயவு செஞ்சு நாங்க பேசுறது கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லி தொலை அப்படின்னு சொல்லும்போது நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். எங்க 2 பேர் வீட்லயுமே சம்மதிச்சிட்டாங்க. ஒரு வாரத்துல வந்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்றதாவே இருந்தோம். இப்ப அதனால என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நேத்து பம்பு செட்டு போயிருக்கும்போது இவன் வந்து இவளை வந்து எல்லாம் லவ் பண்ற பொண்ணை வந்து நாசமாக்கிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா பம்பு செட்டு தான் எல்லா பஞ்சாயத்துலயும் பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லுவாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த ஆளை பிடிச்சி திட்டுவாரு. உன்னை எல்லாம் ஊற வச்சு அடிக்கணும்டா அப்படி இப்படின்னு திட்டிட்டு இப்ப சட்டுப்பட்டு ஏதாவது பஞ்சாயத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐ திங்க் அதாவது என்னதான் வந்து காதலிச்சவன் நல்லவனா இருந்தாலும் இன்னொருத்தன் இப்படி பண்ண உடனே எப்படி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? யார் இப்படி பண்ணாங்களோ அவங்களுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். கிட்டத்தட்ட வந்து கோவிலுக்கு 1000 ரூபாய் பணம் கட்டிட்டு அந்த பொண்ணையும் கட்டிக்கணும். இதுதான் நம்ம ஊர் சமுதாயம் அதாவது சடங்கு சம்பிரதாயம் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேசிட்டு இதுதான் இந்த நாட்டமையோட தீர்ப்புன்ற மாதிரி முடிச்சிருவாரு. தீர்ப்புக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அதோட பாத்தீங்கன்னா இப்ப இவங்க வந்து அந்த தீர்ப்பு சொல்ற ட்ரெஸ் போட்டுட்டு வேகமா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. வந்து அவர் பக்கத்துல நிக்கும் போது எந்திரிக்க சொல்லுவாங்க. எந்திரிச்சோன்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இப்படி காலை தூக்கி போட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்ப என்ன தீர்ப்பு என்ன பஞ்சாயத்து என்ன தீர்ப்புன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா திரும்ப அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்வாங்க அதான் தீர்ப்பெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு திரும்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு உடனே வந்துட்டு ஒரு தீர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படுவாங்க.
அதோட இப்ப இங்க பார்த்து என்ன கேட்பாங்கன்னா, இப்ப நீ அவள உண்மையிலே லவ் பண்றியான்னு சொல்லிட்டு அவர் இருக்கார்ல அவர்ட்ட கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாங்க. நீ அப்படின்னு கேட்கும்போது 2 பேரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு நாய் வந்து உனக்கு கடிச்சிச்சு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவள கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். அப்படிதான் இப்பவும் நினைச்சுக்கோ. நீ லவ் பண்றது வந்து மனச தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர் வந்து போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி குடுத்துருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்படி தான் தீர்ப்பு சொல்லணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரே மிரட்டி விட்டு போயிடுவாங்க. இந்த காமெடிஸ்லாம் வந்து முடிஞ்சிருக்கும். இந்த காமெடிலாம் பார்த்து நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல காமெடி சீனோட